ஏமன பாற மாடு கட்டி மயவர ஏற பூட்டி வயக்காட்ட உழுது போடு செலக்கண்ணு. ஐயோ அடி ஆத்தி கிணறு. பாட்டு பாடிட்டே வந்து பரலோகம் போயிருப்பேன். நல்ல வேலை கையை ஊனி தப்பிச்சேன். இனி ஆடிக்கிட்டே பாட வேண்டாப்பா, பேசாம இந்த திண்டுல உட்காந்துக்கிட்டே பாடுவோம். இந்த கலக்குருவி எங்க போனா? ஒரு நேரமாவது நேரத்துக்கு வராளா? இவளுக்கு காத்துக்கிறதே எனக்கு வயசாயிரும் போல இருக்கே. இப்படி திரும்பி உட்காந்து வயக்காட்டையாவது பார்த்துட்டு இருப்போம். வரான் வரான் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி ரயிலு வண்டியிலே, ரயிலு வண்டியிலே ரயிலு வண்டியிலே பறந்து வராண்டா பாஞ்சி வராண்டா, மாட்டு வண்டியிலே ரோட்டு வழியிலே பறந்து வராண்டா பாஞ்சி வராண்டா, வரான் வரான் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி ரயிலு வண்டியிலே. அட மாடு, கிணத்து மேல உட்காந்து பூச்சாண்டி பாட்டா பாடிட்டு இருக்கா. இது உன என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ அம்மா, பூச்சாண்டி குட்டிச்சதான். மாடு நான் தான், பூச்சாண்டி இல்ல. இல்ல நீ பூச்சாண்டி தான். அம்மா பூச்சாண்டி காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க பூச்சாண்டி. மாடு நான் தான் தெரிஞ்ச பூச்சாண்டின்னு சொல்லி கத்திக்கிட்டா வர்ற. இது உன என்ன பண்றேன்னு பாரு. ஏ சின்ன பொண்ணு, கேக்கு கடைக்கு போவோம் வாரியா? முந்திரி கேக்கு தின்னுட்டு வருவோம். பேக்கரிக்கு போறோமோ? எப்ப போறோம்? என்ன பார்த்தது பூச்சாண்டின்னு கத்திட்டு ஓடுனா, இப்போ என் கூட பேக்கரிக்கு வரீங்க? அதெல்லாம் சும்மா விளையாட்டு கலக்குருவி. வா கடைக்கு போவோம். அப்படி இந்த சேம்பு பொண்ணு வாங்கி தானே. திங்கறதுலே இரு மாடு, சேம்பு பொண்ணு வேணுமா? இரு, உனக்கு சேவிங் கிரீமை வச்சு பண்ணு வாங்கி தரேன். அப்படியா? ரொம்ப டேஸ்டா இருக்குமே, சீக்கிரமா வாங்கிட்டா. சரியான சோத்து சட்டியா இருக்கா. என்ன கொடுத்தாலும் தா, நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்குன்னு வாங்கி தின்னு. ஒரு நாள் பாயாசம் நினைச்சு பால் டாயில் எடுத்து குடிச்சிடாத, பரலகம் ஓடிடுவா. என்னை விட்டு பிரிஞ்சிருவோமா நினைச்சு கவலைப்படாத. எங்க போனாலும் உன்னையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போவேன். உன்னெல்லாம் என்னத்த சொல்ல சின்ன பொண்ணு. யா லட்சுமி, நம்ம எப்பவும் இப்படிதானே பேசிட்டு இருப்போம். ஏ ஆமா, வளர்ந்த மாடு. 2 வாரம் உட்காந்து அழுதுகிட்டே கிடந்ததா நீ. உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்பதான் பரவாயில்ல, நீ முன்ன மாதிரியே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்க. என் ஃப்ரெண்டு இப்படி இருந்தாதான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏதோ வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வந்துருச்சு, அதே நினைச்சு அப்படியே இருக்க முடியுமா? மாறி தானே ஆகணும். அப்படி சொல்லு சின்ன பொண்ணு. ஏ கலக்குருவி, எதுக்கு நீங்க வர சொன்னா? ஏ சின்ன பொண்ணு, திருவிழா வருதுல்ல பக்கத்தூர்ல, போய் பார்க்க போமா? லட்சுமி கண்டிப்பா போவோம். எல்லா வருஷமும் போய் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரோம். இந்த வருஷம் போகாம இருந்தா எப்படி? நீ ஒரு மாதிரி இருந்தல்ல, வருவியோ என்னவோ நினைச்சிட்டே இருந்தேன். நீ வாரேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். உனக்காக வாரேன்னு நினைச்சியோ? அங்க போனா விதவிதமா நிறைய பண்டை வாங்கி திங்கலாம், ராத்தெல்லாம் ஏறி சுத்தலாம். அதுக்கு தான் வாரேன். எதுக்கு வந்தா என்ன? நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். ரொம்ப நெஞ்சு நிக்காத கலக்குருவி. என் வளர்ந்த மாடு, ஓவரா வாய் பேசாத பாத்துக்க. ஓடி போன அந்த சொட்ட மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன் பாத்துக்க. ஏ கலக்குருவி வேண்டாம். அப்படி வா வலிக்கு. அந்த சொட்ட மாப்பிள்ளைய பத்தி பேசினாதான் நீ அமைதியா வர. இல்லனா வாய் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வருது. அப்பப்ப அந்த பிஐ கனவையே நினைப்படுத்தாத கலக்குருவி. நினைச்சாலே பக்குன்னு இருக்கு. சரி வா வளர்ந்த மாடு, வீட்டுக்கு போவோம். சரி வா போலாம். ஆனந்து, ஐயா ஆனந்து. வாரேம்மா. ஆனந்து சீக்கிரம் வாயா. ராஜேஸ்வரி, என்னாச்சு? காலையில இருந்து பிள்ளைய கூட்டுட்டே இருக்கா? ஏங்க, நைட் அவன் வேலையை முடிச்சுட்டு லேட்டாக தான் வந்து படுத்துருப்பான்னு நினைக்கங்க. சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல. இன்னும் ஆளை காணுமே, அதான் கூட்டுட்டு இருக்கேன். லேட்டா வந்து படுத்தானா பிள்ளை தூக்க கலக்கத்துல இருப்பாளா ராஜேஸ்வரி? இப்படி எழுப்பிட்டு இருக்கா? பொறுமையா அவனாவே எந்திரிச்சு வரட்டும். எவ்வளோ நேரம் தாங்க பிள்ளை பசியிலேயே இருப்பான். ராத்திரி சாப்பிட்டானா இல்லையான்னு வேற தெரியல. மேலே ஏறி போய் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். படியேறி மேலே போக முடியலங்க, அதான் இங்கனக்குள்ளேயே நின்று கூட்டுட்டு இருக்கேன். சரி இரு ராஜேஸ்வரி, அவனா எந்திரிச்சு வரட்டுமே. அசதியா இருக்கும், பிள்ளை அசந்து போய் தூங்குவானா இருக்கும். சரிங்க. இந்த பிள்ளைகள் பள்ளியோடத்து கிளம்பிட்டாமா? பெரியவனைங்க? ஆமாங்க, பிள்ளைகள் பள்ளியோடத்துக்கு கிளம்பிட்டு தான் கிடக்குதுவ. இந்த பெரியவனை தான் எங்கே போனான்னு தெரியல. வெள்ளனே எஞ்சி வெளியே போயிருப்பான் போல, ஆளையே காணலை. அவனை விடு ராஜேஸ்வரி, அவன் எங்கன போயிருப்பான்னு நமக்கு தெரியுமே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே வருவான் பாரு. என்னைக்காவது அவன் நல்லபடியா வீட்டுக்கு வருவானான்னு தான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். ஏன் வேண்டது என்னைக்கு நிறைவேறனே தெரியலங்க. கவலைப்படாத ராஜேஸ்வரி, எல்லாம் ஒரு நாள் மாறும் நம்பு. அந்த நம்பிக்கையில தாங்க நான் காலத்தை கடத்திட்டு இருக்கேன். அம்மா. ஆனந்து, ஐயா வாப்பா, வந்து உட்காரு. அம்மா காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன், உட்காரு வா. சரிம்மா. என்னப்பா ஆனந்து, நல்லா தூங்குனியா? வேலைதான் நல்லபடியா முடிஞ்சுதாப்பா? ஆமாப்பா, எல்லா லோடுமே ஏற்றி அனுப்பிட்டோம். இன்னைக்கு தோட்டத்தில் தேங்காய் பறிக்க ஆள் வராங்கப்பா. அப்புறம் நம்ம மளிகை ஸ்டோர் இருக்குல்ல, அதுக்கு சரக்கு வெளியூர்லேருந்து எடுத்துகிட்டு வர போகணும்ப்பா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. தனியா போவாதப்பா,
கூடவும் பையில யாரையாவது கூட்டிட்டு போ. சரிப்பா. ஐயா நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்டியா? வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்காது. சரிப்பா, சாப்பிட்றேன். ஆனந்து, அம்மா காப்பி போட்டேங்க. நேரம் வேற ஆகி போச்சு பத்தியா. முதல்ல சாப்பிட அப்படியே காப்பி குடிச்சிடுவா. இல்லைம்மா, முதல்ல காப்பி மட்டும் தாங்கம்மா. தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்து ஒரு 11 மணிக்கா சாப்பிட்றேன். ஆனந்து, அம்மா காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒன்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கா ஐயா. பிள்ளை நைட்டு சாப்பிட்டானோ இல்லையேன்னு. நீ இப்பவும் சாப்பிடாம போனா அவன் தாங்க மாட்டா பத்துக்க. போ 2 இட்லி திண்டவா ஆனந்து. சரிப்பா. ஏங்க நீங்களும் வாங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்தே சாப்பிடுங்க. போ ராஜேஸ்வரி, நானும் வாரேன். ஆனந்து வாய போவோம். பொறுப்பான புள்ள என் மகன் ஆனந்து. என் மகன் மூத்தவன் கூறு இல்லாம தெரிஞ்சாலும் என் 2வது மகன் குடும்பத்தை பொறுப்பா நடத்துறான். தம்பி தங்கச்சிகளையும் அனுசரிச்சு பத்திரமா பாத்துக்கிறான். வரப்போற மருமகளும் நல்லபடியா அமைஞ்சிட்டான்னா என் குடும்பம் எப்படியும் பத்திரமா இருக்கும். என் மகனுக்கு ஏத்த பொறுப்பான மருமவா எங்க இருக்கான்னு தெரியலையே. என் மகனுக்கு ஏத்த பொண்ணு அந்த கடவுள் தான் கொண்டு வந்து சேர்க்கணும். சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, விடிஞ்சு எம்பூட்டு நேரம் ஆகுது. இன்னும் அந்த கட்டிலேயே கிடந்து உருண்டுட்டு கடை. வெள்ளனையே முழிச்சு வீட்டு வாசல கூட்டி பெருக்கி அள்ளணுமான்னு இல்ல. ஒரு பொம்பளை பிள்ளை இப்படியா தூங்குறது? சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, இங்க ஒருத்தி கிடந்து கத்திரி கிடக்கேன். காதுல வாங்குறாளா? அசையாம அந்த ஆள கிடந்து உறங்குறா. சின்ன பொண்ணே, கூப்பிடுறது காதுல உலாம ஒய்யாரமா தூங்கிட்டா கிடக்க. இரு என்ன பண்ணியன்னு பாரு. இன்னுமா முழிக்காம தூங்குறானி? ஐயோ, காப்பாத்துங்க. ஈராக்ல போட்டு கொண்டு யாரோ கொண்டு வீட்டுல போட்டுட்டாவ. கத்தாதட்டி வாய மூடு. குண்டு போட்டு இதுல தாக்குறாவலாம். ஏம்மா நீயா? சட்டி பண்ணி கொண்டியாம இங்க போட்டா? ஏட்டி சின்ன பொண்ணு, மணி என்ன ஆகுது? உனக்கு இன்னுமா வரைக்கும் கேக்குது? சின்ன பொண்ணு, என்ன அந்தால வாய் பறந்துட்டு உட்கார்ந்துருக்கா? அடியே சின்ன பொண்ணு. ஏம்மா தூக்கத்துல இருந்து இப்படியாம எழுப்புவா? டிவி போன்னு எது பார்த்தாலும் 2 நாடுக்கு அடியில சண்டை நடக்குது. கேஸ் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காதுன்னு சொல்றாவ. நீ என்னடா தூக்கத்துல இருந்து எழுப்பதுக்கே கொண்டு போடுறியம்மா? ஆமா குண்டு பொடியாவ. நீ தின்னுட்டு மலை மாடு மாதிரி படுத்து தூங்கு. அப்புறம் புடலங்காக்கு கை கால் முளைச்சமா இருக்கிற நீ உருண்டு குண்டு தக்காளி மாதிரி ஆயிரம் ரூபாய் பத்துக்க. அம்மா ஒழுங்கா எந்திரிச்சு வேலையை பாருட்டி. ஒத்த வேலையும் செய்ய மாட்டா. நீ திங்கிறதுக்கும் நான் உட்காந்து கெஞ்ச வேண்டியதா இருக்கு. சீக்கிரமே பல்ல விளக்கிட்டு வா, காப்பியாவது குடி. ஏம்மா ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு அப்புறம் எஞ்சி வரனே. எடு விளக்க மாத்த. இந்தா இப்ப பல்ல விளக்கிட்டு வரேம்மா. ஒத்திக்கு ஒரு பிள்ளை அப்பா இல்லாத பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா இவ ஓவர் தான் தலைமையில டான்ஸ் ஆடுறா. இப்படி இருக்காள, போற இடத்துல எப்படி வாழ போறான்னு தெரியல. எல்லாரும் என்னதான் குறை சொல்ல போறாவ, பார்வதி வளர்த்தமாவா சரியில்லைன்னு. எனக்கு அவ பேரை ஏற்படுத்தி தராம சும்மா இருக்க மாட்டா போல இருக்க. சின்ன பொண்ணு. ஏம்மா பல்ல விளக்கிட்டு இருக்கேம்மா, வரேன். சீக்கிரம் வா, காப்பி போட்டு வைக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்குள்ள இந்த அம்மா ஓடி வந்து எழுப்பிட்டாவ. அம்மா கிச்சனுக்குள்ளதான் நிக்காவ. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் படுத்து தூங்குவோமா? ஏட்டி சின்ன பொண்ணு, என்ன பண்றாங்க? ஏம்மா பல்ல விளக்கிட்டு இருக்கேம்மா, இந்த ஓடி வரேன். தூங்கலான்னு மனசுக்குள்ள நினைச்சா கூட அம்மாவுக்கு கேட்டுறது. சீக்கிரமா பல்ல விளக்கிட்டு போயிடணும், இல்லைன்னா கிச்சன்ல இருந்து கரண்டி பறந்து வந்துடும். என்னதான் இவளை கட்டி கொடுத்து வாழ வைக்க போறனோ. போற இடத்துல நம்ம மாத்த வாங்கிடுவோம் போல இருக்க. அடுப்புல கிடந்து குழம்பு வேற கொதிக்குது. பொங்கி வச்சுட்டு வேலைக்கு வேற போனோம். தினமும் இவகிட்ட கிடந்து கத்தம் ஓதி ஏன் வேலையும் கெட்டு போகுது. இந்த உப்பு டப்பாவை எங்க போட்டேன்? எங்கன வச்சனே தெரியல. இங்கனக்குள்ளதான் இருந்தது. தேவையில்லாத பொருள் எல்லாம் இங்கனக்குள்ள கிடக்கு. எடுத்து வச்சு உப்பு டப்பாவை காணோம். ஏம்மா என்ன டீ பல்ல விளக்கிட்டு வந்தியா? ஆமாம்மா விளக்கிட்டேன். இரு காப்பி ஊத்தி தரேன். இந்த அடுப்புக்கிட்ட உப்பு டப்பா வச்சிருந்தேன் பாத்தியா? உப்பு டப்பாவா? ஏம்மா திண்ணையில கிடக்குமா? திண்ணையில கிடக்கா? அங்க யார் கொண்டு போட்டா? ஏம்மா நான் தாம்மா போட்டேன். ஏம்மா நேரத்து திண்ணையில தான் உட்காந்து மாங்காக்கு உப்பு தொட்டு தின்னுட்டு இருந்தேம்மா. அங்கனே போட்டு வந்துட்டேன். நீ சாயங்காலம் வரும்போது பாக்கலையோ? எடுத்துட்டு வந்திருக்கலாமா? திண்ணையில தான் இருக்கு. இப்படி பார்க்காமயே வருவா? என்னது பாக்கலையாவா? ஏட்டி அடுப்படி இருந்து உப்பு டப்பாவை எடுத்துட்டு போய் மாங்காய் திங்க தெரியுதுல்ல, எடுத்த மாதிரி திரும்ப கொண்டு வைக்க தெரியாதோ? ஏம்மா உனக்கு அக்கறையே இல்லம்மா. திண்ணையில நம்ம வீட்டு பொருள் ஒண்ணு கிடக்க எடுத்துட்டு வருவோமே நினைச்சியா? நீ ஒம்பாட்டுக்கு வந்திருக்கா. இதுல என்ன வேற குறை சொல்றியோ? ஆமாட்டி, எனக்கு அக்கறையே இல்ல. உன்ன மாதிரி ஒரு தருதலையை பெற்று வச்சுட்டு உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு வேண்டிட்டே அலையிற பத்தியா? எனக்கு அக்கறை இல்ல. நீ தின்னியா தூங்குனியான்னு கவலைப்பட்டு உனக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன் பத்தியா? எனக்கு தான் அக்கறை இல்ல. ஏம்மா நிறுத்துமா. காலையிலேயே சென்டிமெண்ட் ஆரம்பிக்காது. ஜாலியா இருமா, அப்பதான் லைஃப் சந்தோஷமா இருக்கும். எங்க என் பார்வதி அம்மா சிரி பாப்போம். ஏம்மா சிரி சிரி, கிச்சு கிச்சு முட்டவா. சும்மா இரு சின்ன பொண்ணு. ஏம்மா என்ன அழகா இருக்காமா, மகாலட்சுமியா இருக்கா. சிரியா குறைஞ்சா போயிருவா. சிரி பாப்போம். கிச்சு கிச்சு கிச்சி, இங்க தங்க அம்மா சிரிங்க. ஏ சின்ன பொண்ணு சும்மா இருவல. பாருமா நீ சிரிச்சா என்ன அழகா இருக்கா. அந்த போட்டோல இருக்கிற மகாலட்சுமி தோத்து போயிருவாமா. அந்த அளவுக்கு நீ அழகா இருக்கா. ஏட்டி சின்ன பொண்ணு, நீ வளர்ந்து பெரிய பிள்ளையா ஆயிட்டமா. உனக்காக அம்மா மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். ஏம்மா அதுதான் எனக்கே தெரியும்லாமா. பிற என்ன என் திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்கா? சின்ன பொண்ணு கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கவே.
திண்ணையில கிடந்த உப்புடப்பா நம்ம வீட்டு பொருள் நீயாமா எடுக்காம வந்தான்னு கேட்கிய. நம்ம வீட்டு பொருளை நீ ஏன் திண்ணையில போட்டு வந்தா? எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் ஒரு அக்கறை இல்லையா? இந்த அக்கறைலாம் நான் சொல்லி கொடுத்து வரக்கூடாது சின்ன பொண்ணு, தானாவே செய்யணும். நம்ம வீட்டு பொருள் எடுத்த இடத்துல கொண்டு வைக்கணும், வீடை சுத்தமா வைக்கணும், தியானமும் குளிக்கணும். இதே மாதிரி நல்ல பழக்கெல்லாம் பழகிக்க சின்ன பொண்ணு. இப்ப எப்படி அக்கறை இருக்குன்னு பாருமா. எல்லா பொருளும் எடுத்த இடத்துல பத்திரமா வைக்கிறேன். வித்தியாசமான சின்ன பொண்ணு நாளை இருந்து நீயே பார்க்க போறாமா? பார்த்தா சரிதான் சின்ன பொண்ணு, நானும் தினமும் இதே தான் சொல்றேன். தினமும் இதே டைலாக்கு சவாலெல்லாம் விடதான் செய்யறா. அடுத்த நாளும் அதே மாதிரி நினைப்புல இருக்கா. ஏமா நம்புமா, நம்பு. நாளைய நாள் நமக்கானதாக நல்லபடியா மாறுமா, நம்பு. சரி சரி நம்புறேன். இரு காப்பி எடுத்தாரையும் குடி. ஏமா நல்ல சுட சுட சூப்பரான காப்பியா தாமா. இந்த சின்ன பொண்ணு காப்பி குடி. ஏமா டம்ளர் ரொம்ப சின்னதா இருக்க. வாயை மூடிட்டு குடிவுல. ஏமா இன்னும் காப்பில இருந்து போச்ச வடை வருது, என்ன பண்ணா? ஏ சின்ன பொண்ணு, அடுப்புல காப்பி போட்டேன் பத்துக்காதான் அப்படி இருக்கு. ஏமா அடுப்புல காப்பி போட்டியா? கேஸ் அடுப்பு வாங்கி அலங்காரத்துக்கு வச்சிருக்கா, அதுல போட்டா என்ன? அடியே கேஸ் தான் முடிஞ்சு போச்சுல. கடையில போய் வாங்க வேண்டியதானமா, அடுப்புல காப்பி போட்டுருக்கா. இந்த புகவார அடிக்கிறது எவன் குடிப்பான்? குண்டு போடுறாங்க நீ தானே சொன்னா. பிறகு கேஸ் மட்டும் எப்படி கிடைக்கும்? கேஸ் காரனுக்கு போன் பண்ணி பார்த்தா போன் எடுக்க மாட்டேக்கானுவேன். எங்கன போய் நான் சிலிண்டரை வாங்கிட்டு வர? அதான் விறகு அடுப்புலயே எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாரு அடுப்புல குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு, சோறு வடிச்சு வச்சாச்சு, வெள்ளனையும் எந்திரிச்சு காப்பியும் போட்டு வச்சிருக்கேன். பேசாம குடி சின்ன பொண்ணு, கிடைக்கிறத வச்சு வாழை பழகணுமா. இதுதான் செய்வேன், அடம் பிடிக்கப்படாது. அடம் பிடிச்சிட்டாலும் ஏமா இந்த காப்பி வேண்டாமா. ஏய் இப்ப குடிக்கிறியா என்ன? என்ன செய்ய, குடிக்கிறேன். ஏம்மா ஏ லட்சுமி வாமா, காப்பி குடிக்கியா? நில்லுமா எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, காப்பி குடிச்சிட்டேன். ஏம்மா நீங்களும் அடுப்புல தான் சோறு பொங்குறீங்களோ? ஆமா லட்சுமி, கேஸ் காலி ஆயிட்டலாமா, அதான் அடுப்புல பொங்கிட்டு இருக்கேன் பத்துக்க. எங்க வீட்லயும் அடுப்புல தான் சோறு பொங்குவோம், குழம்பு கூட்டு தான் கேஸ் அடுப்புல வைப்போம். இப்ப கேஸ் முடிஞ்சு போட்டு பத்தியில எல்லாத்தையும் அடுப்புல தான் வச்சுட்டு இருக்கோம். அப்படியாமா லட்சுமி? ஆமாம்மா. ஏன் வளர்ந்த மாடு, என்ன காப்பிக்குள்ள சைஸ் போதுமா? விட்டா ஓசது கிளாஸ் வச்சு காப்பி அடிப்ப போல இருக்க. இவ்வளவு பெரிய கிளாஸ்ல காப்பி குடிக்கிறது உன் வளர்த்தியோட ரகசியமோ? ஏ கலக்குருவி, நானே இந்த காப்பியை குடிக்க முடியாம கடுப்புல இருக்கேன். நீனும் பேசி வெறுப்பேத்தாத. ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு? ஒரே புகவாடையா அடிக்கி. அடுப்புல வச்சு எங்க அம்மா காப்பி போட்டிருக்கா, குடிக்க ஆவல. ஏன் அடுப்புல போட்டா என்னவே, நல்லா தான் இருக்கு குடி. எப்பவும் போடுற மாதிரி தானே இருக்கும், பகவாடை எப்படிவே வரும்? ஏன் லட்சுமி, பாலை அடுப்புல வச்சுட்டு வேலையா உள்ள போயிருந்தேமா, அடுப்பு பாஞ்சிருக்கு, அதான் கவனிக்கல பத்தி, அதான் பாலில் லேசா அந்த பகவாடை வருதுமா. குடிக்க முடியாத அளவுலாம் இல்ல, குடிச்சிடலாம். நீ குடிச்சு பாரு, அப்பதான் தெரியும். வாயில வைக்க முடியல, நான் தடுக்கி. இப்படி வக்கனையா பேசுற நீ காலையில எஞ்சி காப்பி போட்டு உனக்கும் எனக்கு தந்திருக்கணும். ஒத்த ஆளா கிடந்தா எத்தனை வேலையை செய்வேன்? ஏமா காலையே உன் எஃப்எம் ரேடியோவை ஆன் பண்ணாதம்மா, நான் இந்த காப்பியை குடிச்சிருந்தேன். வா போய் உட்காந்து ஒழுங்கா குடி. லட்சுமி வா, வரண்டால போய் உட்காந்து காப்பி குடிப்போம். லட்சுமி எப்படி தன்னடக்கமான பிள்ளையா இருக்கா? ஃப்ரெண்டு பிள்ளைக்கு பல வருஷமா குடிச்சுத்துறா. அந்த பிள்ளைகிட்ட இருந்து ஒரு நல்ல பழக்கத்தையும் கத்துக்க மாட்டேக்காளே. என்னைக்குதான் இந்த மாடு திருந்த போதும். 2 நாளா தண்ணி வரல. இந்த பிள்ளைக்கு ஒரு அக்கறை இல்லப்பா. 2 குடத்தை இறச்சி அமைக்க கொடுப்போமே, தூக்க கஷ்டப்படுவாள்னு எண்ணமே கிடையாது. என் புருஷன் இருந்தா இப்படி என்ன கஷ்டப்பட விட்டுருப்பாவல. ஒத்த ஆளா கிடந்து எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த பிள்ளையும் கூறு இல்லாம தெரியுதே. பார்வதிக்கா, ஏ கோமதி வாமா, தண்ணி எடுக்க வந்தியோ? இல்ல பார்வதிக்கா, உங்களை தான் பார்க்க வந்தேன் பார்த்துக்கோங்க. என்ன கோமதி, என்ன பார்க்க வந்திருக்கா? அதுவும் வீட்டுக்கு வர அப்படி கிணத்தடிக்கு தேடி வந்திருக்கேம்மா. இக்கா வீட்டுக்கு போனேங்க்கா, சின்ன பொண்ணு தான் அம்மா கிணத்துல தண்ணி எடுக்க போயிருக்காவன்னு சொன்னா. சரி அப்படியே அங்கேயும் போய் பார்த்து வந்துடும் வந்துட்டேங்க்கா. ஏ கோமதி, தண்ணி வரல பத்தியா 2-3 நாளா தண்ணி இல்லை வீட்டுல. சரி 2 குடம் இறச்சி எடுத்துட்டு போமேன்னு வந்தேன். அப்படியாக்கா, நான் நேற்று தான் வந்து இறச்சி எடுத்துட்டு போனேன்னு பார்த்துக்கோங்க. சரிம்மா, என்ன விஷயமா பார்க்க வந்தா முதல்ல அதை சொல்லு. ஏக்கா பார்வதிக்கா, உங்கள்கிட்ட இந்த கேஸ் சிலிண்டர் இருந்தா தாங்கக்கா. வேற யார்ட்ட வாங்கி வந்தாலும் பரவாயில்ல பார்வதிக்கா. கோமதி, சிலிண்டர் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சே, வேற விடுப்புல நான் பொங்கிட்டு கிடக்கேன். யாருக்கிட்ட போய் சிலிண்டர் கேட்க? நம்மளுக்கு அப்படி ஒன்றும் யாரும் பழக்கம் இல்லையே. இல்லையோக்கா, பிள்ளைகளுக்கு சோறு பொங்கணும்லக்கா, அதான் என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரே கடையில் வாங்கி கொடுத்தாலும் நல்லா இருக்காதுல்ல. கோமதி, ஏன் கடையில் வாங்கி கொடுக்க? வேற வெடுப்பில் சோறு பொங்கி கொடுக்க வேண்டியதானே? ஏக்கா வேற வெடுப்பில் என்னக்கா பொங்க? காலையில் பிள்ளைகள் 8:30க்கு பள்ளி எடுத்து போவோம். அந்த நேரத்துக்குள்ளே சோறு குழம்பு காலையில் டிஃபனு எல்லாம் பண்ண முடியுமாக்கா? பண்ணிடலாம் கோமதி, கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலை செய்ய வேண்டியதுதான். 5 மணிக்கு ஆரம்பிக்கிற வேலையை ஒரு 4 மணிக்கே ஆரம்பி, அடுப்பு மெதுவாக கூட்டி எடுத்து செஞ்சிடலாம் பார்த்துக்க. அப்படியா சொல்றியக்கா? முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த அடுப்பில் பொங்கியிருக்கேங்க்கா. இப்போ ரொம்ப நாளாக பொங்கினதே இல்லை. எனக்கு அதில் பொங்க விருப்பமும் இல்லை பார்த்துக்கோங்க. வேற என்ன பண்ண போகிறா கோமதி? கோட்டலையே பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து வளர்த்துலான்னு நினைக்கிறியோ? வேற அடுப்பில் கூட்டி சோறு பொங்கு நல்லது தான் பார்த்துக்க. அதில் கஷ்டமாக இருந்தா இந்த கரண்ட் அடுப்புன்னு எதுவும் சொல்கிறாவில்ல, அதை தான் வாங்கி பார்த்தா என்ன? அதுலேயும் நிறைய சிக்கல் இருக்குல்ல பார்வதியக்கா. கரண்ட் போச்சுன்னா எப்படி பொங்க? அதையும் நம்பிட்டு இருக்க முடியாது பற்றியலா. ஏ கோமதி, அப்போ வேற வெடுப்பு தானே. சரி இந்த உடங்காட்டுக்குள்ளே போய் சுள்ளியை பறிக்கிட்டு வந்து பற்ற வைக்க வேண்டியதானே? ஆமாம் பார்வதியக்கா, வேற வழியில் போலையே. உடங்குள்ள தான் பழக்கி சோறு பொங்குன்னு நினைக்கேன். இன்னும் அதுக்கு பற்றிய உடங்காடு அங்கே போய் சுள்ளியை பறக்கு.
ஒத்தையிலே போக ஒரு மாதிரியா இருந்தா சின்ன பொண்ணை கூட்டிட்டு போமா. எங்க வீட்டுக்கு 2 சொல்லி பறக்காம இருக்கும் பத்தியா. சரிக்கா, சின்ன பொண்ணை கூட்டிட்டு போறேன். ஒரு வேலையும் செய்யாம சோறு தின்ட்டு மாடு மாதிரி தான் கிடப்ப. வரமாட்டேன் வேலை இருக்குன்னு சொன்னாலும் வம்படி இழுத்து கூட்டிட்டு போயிரு. வீட்டுக்கு நாளும் வேறவாத பழகிக்கிட்டோம். பார்வதிக்கா, நான் அவளை கூட்டிட்டு போறேன்க்கா. சரி போ போய் சோறு பொங்கி பிள்ளைகளுக்கு கூடு. வாரேன் பார்வதிக்கா. அப்புறமா வந்து சின்ன பொண்ணை கூட்டிட்டு போறேன். நான் வேலைக்கு போயிருவேம்மா. அவ வீட்டை தான் கிடப்பா, கூட்டிட்டு போ. சரிக்கா. அடுப்பை கூட்டி சோறு பொங்க என்ன மடியா இருக்கு ஒவ்வொருத்திக்கும். நம்ம வீட்டில் உள்ளதுன்னா அடுப்பில் சோத்து பொங்காத புகை வாடை வருதுங்க. இவா என்னன்னா இந்த அடுப்பில் எப்படிக்கா சோத்து பொங்கன்னு கேட்கா. அந்த காலத்தில் எல்லாரும் வேற அடுப்பு தானே சோறு பொங்கி தின்னாவே. அது யாருக்கு நினைவுல போல. உங்கள்கிட்ட என்னத்தமா சொல்லி புரிய வைக்க. எல்லாம் கலிகாலமாக மாறி போச்சு. தண்ணி எடுத்துட்டு வேலைக்கு போக நேரம் வேற ஆகி தொலையுது. சின்ன பொண்ணுனா ஒரு சிந்தூரப்புனா, வெள்ளை கட்டினா நல்ல வெள்ளி இரதோனா, கண்ணு குட்டினா ஒரு காலம்தான். சின்ன பொண்ணுனா ஒரு சிந்தூரப்புனா. சின்ன பொண்ணு வாங்க கோமதிக்கா, என்ன இந்த பக்கம்? எவ்வளோ சின்ன பொண்ணு, உன்னை தேடி நான் வீட்டுக்கு போனேன். நீ அங்கே இல்லை. இங்கே வந்து லட்சுமி வீட்டு முதல்ல ஏறி உட்காந்துருக்கீ என்ன? நானும் லட்சுமி வெளியே போறேன்க்கா. அவ ஏதோ வேலை செஞ்சுட்டு கிடக்கா. அதான் வர வரைக்கும் வெளியே போய் உட்காந்துருக்கேன். வெளியே போறீல? உங்க அம்மா நீ வீட்டில் சும்மா தான் இருப்பான்னு சொன்னாவே. எங்க போற? எங்கக்கா போவோம்? சும்மா அங்கங்க ஊர்ச்ச வர போவோம். அப்படியே சின்ன பொண்ணு, நானும் வேலைக்கு ஏதோ இருக்கும்னு நினைச்சிட்டேன் பத்துக்க. என்னாச்சு கோமதிக்கா, உங்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சு தரணுமோ? எனக்கெல்லாம் ஒன்றும் வேலை செஞ்சு தரேன்டா சின்ன பொண்ணு. உங்க அம்மா தான் விறகு பிறக்க போகும்போது உன்னையும் கூட்டு போச்சுனா பத்துக்க. எங்கம்மா விறகு பிறக்க என்ன கூட்டு போச்சனாலா? ஆமா சின்ன பொண்ணு, விறகு பிடிப்ப தான் உங்க அம்மாவும் சோறு பொங்குறாங்களாமே. நானும் அதில் தான் பொங்க போறேம்மா. அதான் விறகு பிடிக்க போறேன்னு பத்துக்க. உங்க அம்மா அப்பா சின்ன பொண்ணையும் கூட்டு போ, வீட்டில் சும்மா தான் கிடப்பானா பத்துக்க. கோமதிக்கா, எனக்கு பல வேலைகள் இருக்குக்கா. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி விறகு பிறக்கெல்லாம் வர முடியாது பத்துக்கா. எங்கம்மா தெரியாம ஏதாவது சொல்லிருப்பாவுக்கா? சின்ன பொண்ணு, உங்க அம்மா தெளிவா தான் சொன்னா பத்துக்க. நீ வேலை கிடைக்க அது கிடைக்குன்னு போய் சொல்லிட்டு சும்மா உட்காந்துருப்பா. வான்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனா பத்துக்க. இங்கே சும்மா அவ கூட ஊர்ச்சதுக்கு 2 பேரும் வாங்குவேன். லட்சுமி வீட்லயும் வேற விழுப்பதானே சோறு பொங்குறாவலாம். எல்லாருமா போய் விறகு போயிட்டு வருவோம். உமா வசந்தின்னு எல்லாரும் வாழாள்வேன். எங்கள கூட வந்தானே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கலாம்ல. தனியா 2 பேரும் எங்க போறிய? இக்கா, நாங்க 2 பேரும் இளம் பிள்ளைகள். எங்கேயாவது ஜாலியா சுத்தி திரிவோம். உங்களை மாதிரி ஆள் கூட வர முடியுமா? சின்ன பொண்ணு, என்ன ஆச்சு? எங்களுக்கு என்ன வயசாப்புல ஆகி போச்சு? இக்க கல்யாணம் ஆன பிள்ளைகள் நீங்களா? நாங்க அப்படி இல்ல, இளம் வாலிப பிள்ளைகள். ரொம்ப ஆடாத சின்ன பொண்ணு. உங்க அம்மாவும் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து தானே இருக்காவே. எப்படியும் கொஞ்ச நாள கல்யாணம் பண்ணிட்டு எங்களை மாதிரி தானே ஆக போற. அது அப்புறம் பாத்துக்கலாம் கோமதிக்கா. இப்ப நானும் லட்சுமி வெளியே போறேன்க்கா. வேறவெல்லாம் பறக்க வர முடியாது. வா சின்ன பொண்ணு, இப்படி ஒத்தையில விட்டுட்டு போறா பத்தியா? ஆத்துக்கு குளிக்க போகணும்னு சொன்னா மட்டும் ஓடி பின்னாடியே வந்துடுற. தோட்டத்துக்கு மாங்காய் பறிக்க போனாலும் ஓடி வந்துடுற. இப்படி விறகு பறக்க போறேன்னு சொன்னா மட்டும் எங்க ஓடுற? இக்கா, மாங்கானா அழகா பறிச்சு தின்ட்டு போனாக்கா. அங்க விறகு பறக்க வந்துட்டு என்ன பண்ண? அங்கேயும் ஜாலி ஏதாவது பண்ணலாம் சின்ன பொண்ணு. வா, நிறைய பனைமரம்லாம் இருக்கா உடங்காட்டுக்குள்ள. நொங்குக்கு கிடைக்குதான்னு பாப்போமே, வாயா. நொங்கா? இக்கா, இப்பதான் நொங்கு சீசன்ல எல்லாம் எப்படி கிடைக்கும்? எவ்வளவு அதுவாது கிடைக்கும். வா, டவுன் கொட்டையாவது கிடைக்கும்ல, வாயா. நீங்க விடுற மாதிரி தெரியல கோமதிக்கா. நீங்க போங்க, நான் லட்சுமியை கூட்டிட்டு வரேன். எவ்வளவு சின்ன பொண்ணு, வராம இருந்துடாதே. உனக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போன உங்க அம்மாவும் சொல்லியிருக்காவே. நீ வருவா, நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன். பத்துக்க வந்துரு. இக்கா வாரேங்க்கா, போங்க. சரி சின்ன பொண்ணு, மறக்காம வீட்டுக்கு வந்துரு. சரிக்கா. அழகா கலக்குருவி கூட சேர்ந்து ஊர் சுத்தலான்னு பார்த்தேன். எங்கம்மா அதுக்கும் வெட்டு வச்சுட்டாளே.